அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தவக்கால சிந்தனை என்னவென்றால், வீட்டு வேலைகளில் உதவி செய்வது. ரிச்வின் என்கின்ற ஒரு சிறுவன் தன்னுடைய பள்ளி நேரத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடனே புத்தக பையை தூக்கி எறிந்துவிட்டு அவன் விளையாட சென்று விடுவான். ஆனால் தாய் மட்டும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு நாள் தாயானவள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதனால் படுத்த படுக்கையாய் இருந்தாள். ஆகவே அப்பொழுது வீடும் பராமரிக்கப்படாமல் இருக்கின்றன, சுத்தம் செய்யப்படாமல் இருக்கின்றன, உணவு செய்வதற்கு கூட எழ முடியாமல் இருக்கின்றாள். பாத்திரங்கள் கழுவப்படாமல் தூய்மையாக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றன. ஆக இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த ரிச்வின். ஆக இந்த கடமைகளை யார் செய்வது என்றும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்கின்றான். ஆகா, தன்னுடைய தாய் நலமோடு இருந்த பொழுது இத்தகைய பணிகளை எல்லாம் எல்லா பணிகளையும் எல்லாம் செய்து வந்திருக்கிறார். ஆனால் அவற்றிற்கு நாம் உதவி செய்யாமல் இருந்து விட்டோமே என்று மன வருத்தப்பட்டான். அப்பொழுது உணர்கிறான், இனி நான் எப்பொழுதுமே எனது தாய்க்கு உதவி செய்வேன் என்று முடிவெடுக்கிறான். முடிவெடுத்தவன் அன்றோடு மட்டும் முடிவெடுத்ததோடு நின்று விடவில்லை. மாறாக அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய தாய் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய அந்த பணிகளெல்லாம் தான் பொறுப்புணர்வோடு எடுத்து செய்தான். பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தான், வீடுகளை பெருக்க ஆரம்பித்தான், சுத்தம் செய்ய ஆரம்பித்தான், உணவு செய்ய கற்றுக்கொண்டான். இந்த கதையினுடைய சாரம்சம் என்னவென்றால், அன்பும் மரியாதையும் பொறுப்புணர்வும் தன்னுடைய பணிகளில் இருக்க வேண்டும், வீடுகளில் இருக்க வேண்டும் என்பதனை அங்கே உணர்த்தி காட்டுகிறது. வீடுகளில் கணவன் தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்கின்ற பொழுது, மனைவி தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்கின்ற பொழுது, தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகள் உதவி செய்வதுதான் சால சிறந்தது. என்ன சொல்கிறது விவிலியம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தைக்கினுடைய பணியில் உதவி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உதவி செய்து அங்கே மரியாதையும் மதிப்பும் பொறுப்புணர்வும் அன்பையும் காட்டியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு அல்லது நம்முடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்து வாழ்கின்ற பொழுது நல்லதொரு சமுதாயத்தையும் நல்லதொரு அன்பையும் கட்டி காக்க முடியும் என்ற சிந்தனையோடு வாழ்வோம், வளருவோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.